தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்கிற நிறுவனத்தினுடைய சிஇஓ மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். இந்த தேர்தல் களம் குறித்து அவருடைய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் குறித்து தொடர்ந்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கங்க. இப்ப புதுசா இந்த எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய விஜய் ஃபேக்டர் ஏதாவது இந்த திமுகவினுடைய வெற்றியில பாதிப்பை உருவாக்குற மாதிரி இருக்குதா? டிவிகே விஜய் அன்ப்ரூவன் ஓட் ஷேருங்க. அன்ப்ரூவன் யாருக்குமே தெரியாது. அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இல்லைன்னா பைபோல்ஸ் இருந்துச்சு, நல்ல சான்ஸ். அப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. விக்கிரவாண்டி இல்லைன்னா ஈரோடு ஈஸ்ட் நின்று இருந்தாருன்னா அவரோட இது தெரிஞ்சிருக்கும். அவரு அன்ப்ரூவன் ஓட் ஷேர். அது அவங்க நெரேட்டிவே தப்பு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து நெரேட்டிவே தப்பு. அவங்க சொல்றதே ஃபைட் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றாங்க. இல்லை, 2026 எலெக்ஷன் டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ். இதுதான் ஃபைட். டிவிகே அந்த பிக்சர்ல இல்ல. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள திராவிடியன் பார்ட்டிஸ்குள்ள தான் ஃபைட்டே இருக்கு 2026ல. அவங்க நெரேட்டிவே தப்பு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கு. ஓட் ஷேர் சம்திங் ரவுண்ட் அபவுட் 11 to 13% இருக்குது. அது அதுக்குள்ளதான் இருக்கு. சிட்டி பாக்கெட்ஸ் 18, 19, 20, 23 எல்லாம் வாங்குறாங்க. பட் வில்லேஜ் கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி தமிழ்நாட்டுல. அங்க 4 இருந்து 7%, 8% தான் வாங்குறாங்க. அப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா 11 to 13% தான் அவங்க மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாது. அப்புறம் அது இல்லாம அவங்க பொலிட்டிக்கல் கேம்பெயினே இல்லைங்களே. கேம்பெயினே இல்ல. ஆனா ஒரு பெரும் கூட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாதிரியான கடலோர மாவட்டங்கள் எப்படி இருக்கு விஜயனுடைய ஃபேக்டர்? இல்ல, நீங்க பாத்தீங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொன்னமே, அத ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்ப தூத்துக்குடியே நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில கிரவுட் தூத்துக்குடி மட்டும் இல்ல, திருநெல்வேலி, தென்காசி அங்க சேர்ந்து ஒரு 10,000, 12,000 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் ஸ்பிளிட்டா இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து ஒண்ணு யாராச்சும் கவனிச்சிருக்காங்களான்னு தெரியல. விஜயோட கூட்டத்துல 13 years to 17 years 45% இருக்காங்க அந்த கூட்டத்துல. அவங்களுக்கு இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ். அது யாரு பாத்தாங்களோ பாக்கலையோ அந்த ஃபுட்டேஜ் நீங்க பாக்கலாம். 40% மினிமம் 40% இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு ஓட்டு இல்லாதவங்க. இன்னும் வரல, அடுத்த வருஷம் தான் வரும். வாக்களிக்கலாம். இந்த அசெம்பிளில அவங்களுக்கு இல்ல. அந்த கிரவுட் தான் இருக்குது ஜாஸ்தி. பட் பாத்தீங்கன்னா கேம்பெயினே சரியில்லைங்க. சிட்டில மட்டும் விசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. நீங்க அவுட்டர் எல்லாம் பார்த்தா அவங்க யாருமே கேம்பெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு சோல் இது விஜய், அவ்வளவுதான். விஜய் சுத்தி தான் ஒரு இது இருக்கு. சென்ட்ரிங்கே விஜய் தான், வேற யாருமே இல்லைங்க. யார் கேம்பெயினுக்கு இருக்காங்க? அங்கங்க செங்கோட்டையன் ஏதோ பேசிட்டே இருக்காரு. மிஸ்டர் ஆதவர்ஜுனா ஒரு பக்கம், ஆனந்த், அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், இவங்க 4 பேர் தான் விசிபிளா ஓரளவுக்கு. பட் அவங்க கான்ஸ்டிட்யூன்சில அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண. அப்புறம் அருண்ராஜ், திருச்செங்கோடு, அதெல்லாம் சென்ட்ரைட் இருக்கு. ஆனா மெயின் சென்ட்ரிங்கே விஜய் மட்டும் தான். அவரு நீங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப யோசிக்கணும். அவர் சாரிஸ்மேட்டிக் லீடர் விஜயகாந்த் மாதிரி இல்ல. விஜயகாந்த் கட்சி தொடங்கினதுல இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இருந்து அவர் சாரிஸ்மேட்டிக் லீடர். மக்களோட மக்களா பணி செஞ்சிருக்காரு. அவ்வளவு உதவி திட்டங்கள் பண்ணிருக்காரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதுலயே 8% to 10% வாங்கிட்டாரு. அது எலெக்ஷன் அவர் ஃபைட் பண்ணாரு. அவர் ஏடிஎம்கே சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அவரு நிறைய 25 எம்எல்ஏஸ் வச்சிருந்தாரு. பட் எம்எல்ஏஸ் அம்மையார் பிரிச்சுட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணாரு. நால்வரணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல பிரிச்சாங்க. அதனாலதான் அம்மையார் 2016 ஜெயிச்சாங்க அதிமுக. அது மாதிரி பண்ணாரு. அப்புறம் பார்ட்டி வீக் ஆயிடுச்சு. டிஎம்கே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் டிஎம்கே ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் எடுக்கல. ஒண்ணு ஏடிஎம்கே இருப்பாங்க, டக்குன்னு மாதிரி என்டிஏ போவாங்க. அப்ப ஓட் ஷேரே ஆகல. இப்பதான் அவங்களுக்கு ஓட் ஷேர் ஆகுது. ஓட் ஷேர் நல்ல ஓட் ஷேர் வரும்.
இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி இல்லைங்களே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ்குள்ள வராரு. அவரு ப்ரோஸ் விட கான்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. பிளஸ் விட மைனஸ் தான் ஜாஸ்தி இருக்கு அவர்கிட்ட. நீங்க வந்து அவரோட ஏஜ் இவங்க சொல்றாங்க 18 to 30 எல்லாரும் அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. 18 to 30 வாக்களிச்சா தமிழக அரசியல்ல ஜெயிக்க முடியாது, சீட் ஆகாது. பொதுமக்கள் வந்து வாக்களிக்கணும் உங்களுக்கு, புரியுதுங்களா? 18 to 30 கூட இல்ல, இப்ப எடுத்தீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே 30ல இருந்து எல்லாம் டிராப் அவுட் ஆகுது. இப்ப ஓட் ஷேர் வந்து 18 to 23 தான் இருக்கு. பெண்கள் ஆன்லியோ 23, 24, 18 to 24. மத்ததெல்லாம் வந்து ஆசிலேட்டிங்ல இருக்காங்க. கேம்பெயின் இவங்களோட இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தோன்னா ஆசிலேட்டிங்ல இருக்காங்க. அந்த ஆசிலேட்டிங் வந்து விஜய்க்கு வராது. ஒன்னா டிஎம்கே லைன்ஸ்க்கு வரும், ஏடிஎம்கே லைன்ஸ்க்கு வரும், இல்லைன்னா சீமானுக்கு வரும். என்டிகே வந்து சீமான் வந்து கேடர் பேஸ் பார்ட்டி. கேடர் பேஸ் பார்ட்டி அவருக்கு அந்த ஓட் ஷேர் இருக்கும். நாங்களே கொடுத்தது வந்து 5% மேலதான். இவங்க என்ன சொன்னாங்க 2% வந்துரும், 1.5% வந்துரும், எல்லாம் விஜய் எடுத்துட்டு போயிருவாரு. அப்படி இல்ல, அவர் கேடர் பேஸ் பார்ட்டி. அவருக்கு ஓட் ஷேர் இருக்கும் எல்லா இடத்துலயும். அவரோட ஓட் ஷேர் வந்து விஜய்க்கு போகுது, இப்போ கன்வெர்ட் ஆகுது. அது என்னன்னா கேடர்ஸ் வாக்களிக்க போறது இல்ல டிவிகேக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆன்டி சென்டிமெண்ட் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் டாக்டர் அண்ணா காலத்துல இருந்து இருக்கு ஆன்டி சென்டிமெண்ட் ஓட்டு. அது ஒரு 3.5% இருக்கு. அந்த 3.5% வந்து சீமானுக்கு போயிட்டு இருந்துச்சு, சீமானுக்கு வாக்களிச்சாங்க. அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இதுதான் இதாசனம். மத்தபடி சீமான பெருசா எல்லாம் பாதிக்காது. இவங்க என்னமோ 3%, 2% வருவாங்கன்னு, அவரு 8% போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஃபைனல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி மாறுவாங்கன்னு தெரியல. அவங்க திடீர்னு போடணும், நம்ம போட்டோம் இல்ல அவருக்கு சீமானுக்கு போட்டோம், அவருக்கு வாக்களிச்சிடலாம்னு நினைக்கலாம். அந்த 8% வந்தா போடலாம். சோ சீமானது வந்து கொஞ்சம் பிரியுது, அவ்வளவுதான். மோஸ்ட்லி வந்து எங்க இதுல வந்து அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை விஜய் வந்து பிரிக்கிறாரு, பிஜேபியோட வாக்கு சதவீதம் பிரியுது. பிஜேபி விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க, திமுக ஓட்டையும் பிரிக்கிறாரு, பிசிகே ஓட்டையும் பிரிக்கிறாரு. இதுதான் உண்மை நிலவரம். திமுக விசிக மாதிரியான கட்சிகள்ட்ட இருந்து எந்த அளவுக்கு பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எனக்கு அந்த அலைன்ஸ்ல இருந்து ஒரு 1% பிரிப்பாங்க மேக்ஸிமம், அவ்வளவுதான். 1 to 1.25 அந்த டிஎம்கே அலைன்ஸ். பார்லிமெண்ட்ல எவ்வளவு எடுத்தாங்க? 47.4. இப்போ அவங்க வந்து 45 பிரீச் ஆயிட்டாங்க. 45 டிஎம்கே அலைன்ஸ் பிரீச் ஆயிடுச்சு. பிரீச் ஆகி 15 நாள் ஆச்சு. வந்து இது குறையாத மாதிரி தெரியல. இந்த 45 வந்து அப்படியே தான் இருக்கும் டிஎம்கே அலைன்ஸ்க்கு, குறையாது. என்ன ஆச்சுன்னா வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் குறைஞ்சிருச்சு. அலைன்ஸோட ஓட் ஷேர் குறையுது. சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? யாருங்க சிறுபான்மையினருடைய வாக்குகள்? சிறுபான்மையினர் நாங்க பார்த்ததுல முஸ்லிம் வாக்குகள் அவ்வளவு வராது, அவ்வளவு வராது. பட் கிறிஸ்டின் வாக்குகள் ஜோசப் விஜய்க்கு போடுவாங்க. கிறிஸ்டின் வாக்குகள் அது பெருசா மாறாதுங்க. மைனாரிட்டிஸ் எப்போதுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரன்னிங் ஹார்ஸ் சொல்லுவாங்க, வெற்றி பெறும் குதிரை, அது பின்னால்தான் போவாங்க. மைனாரிட்டிஸ் எப்பவுமே யார் வெற்றி பெற போறாங்க அவங்க பின்னால்தான் போவாங்க. அதனால வந்து அந்த மைனாரிட்டிஸ் வந்து ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. மைனாரிட்டிஸ் எல்லாம் ஜோசப் விஜய்க்கு போட்டுருவாங்கன்னு. அது நடக்காதுங்க. அது நடக்கும் நடக்காது. அதுக்கு சர்வேல காமிச்சிருக்கணும். அப்படி காமிச்சது 20% வந்திருக்கணும். வரமாட்டேங்குது. அந்த மைனாரிட்டிஸ் பிரிக்கிறாரு, அது சென்ட்ரிங்கா பிரிக்கிறாரு. பட் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த ஓட்டு வந்து டிஎம்கே அலைன்ஸ் ஓட்டு. 2024ல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருந்தாங்க. ஏன்னா பிஜேபி கூட அலைன்ஸ் இல்ல, தனியா இருந்தாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிட்டாங்க. ஏடிஎம்கேக்கு
24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்ட வாக்குகள் மைனாரிட்டிஸ், அந்த மைனாரிட்டிஸ் ஓட் விஜய்க்கு போகும். அப்ப பாதிப்பு டிஎம்கே அலையன்ஸ்க்கு இருக்காது, அவ்வளவு இருக்காது. 47.4 இருந்துச்சு, இப்போ 45 தாண்டிட்டாங்க டிஎம்கே. அது 1% 2% எப்போதுமே மார்ஜின் இருக்கும். அந்த ஆன்டி சென்டிமெண்ட் டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே போயிட்டு இருந்த ஓட்டு வந்து இந்த தடவை வாக்கு வந்து டிவிகே போகுது. அது ஒரு 2%, 2%. அது போகுது, கன்வெர்ட் ஆகுது இவங்களுக்கு. பட் விஜய்க்குன்னு அந்த 11 to 13% அப்படியே தான் இருக்கு. அதுக்கு மேல போக மாட்டேங்குது. ஆவரேஜ் எடுத்த ஸ்டேட் பூரா அவ்வளவுதான் இருக்கு, 13 தான் மேக்ஸிமம், அவ்வளவுதான் இருக்கு. இதுல இப்ப டிவிகே பொறுத்த அளவுல விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பூர். இந்த 2 தொகுதிகள்ல எப்படி இருக்கு நிலவரம்? நம்ம எடுக்கும் போது சார் 2 இடத்துலயும் 2வது இடம் தான் வர்றாரு விஜய். ரொம்ப க்ளோஸா வர்ற இடம் வந்து பெரம்பூர், க்ளோஸா வர்றாரு. பட் திருச்சி ஈஸ்ட்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் வரும். திருச்சி தான் ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறது. திருச்சி ஈஸ்ட் வந்து திருச்சி ஈஸ்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் ஜாஸ்தி வரும். பெரம்பூர் வந்து க்ளோஸ் ஃபைட்டா வரும். பெரம்பூர்லயும் வந்து அவர் வந்து பெருசா எங்க கணக்கு மேக்சிமம் வந்து ஒரு 27 to 28%, அவ்வளவுதான். இவங்க டிஎம்கே வந்து நியர்லி 39 to 41 வாங்குவாங்க. அவர் 2வது இடம் விஜய். ஆமா, 2வது இடம் விஜய் தான். அங்க வந்து ஏடிஎம்கே ஓட்டு, அது வந்து பெரம்பூர்ல எப்போதுமே ஏடிஎம்கேக்குன்னு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு வந்து பிஎம்கேக்கு விழுந்ததுன்னா, கன்வெர்ட் ஆச்சுன்னா, அப்புறம் விஜயோட மார்ஜின் இன்னும் ஜாஸ்தி ஆகும் தோக்கிறது. ஏடிஎம்கே ஓட் ஷேர் வந்து அது எப்படி அதே ஓட் ஷேர் 20-30% வருதான்னு தெரியல. அது ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குது. அந்த இடத்துல வந்து டெபாசிட் கூட ஏடிஎம்கே லூஸ் பண்ணலாம். அப்படி வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதியிலும் இங்க ஈரோடு அண்ட் திருச்சி கிழக்கு, திருச்சி ஈஸ்ட்ல. அதே மாதிரி சவுத்ல எடுத்துட்டீங்கன்னா 3வது இடம் வந்து காரைக்குடியில வந்து ஏஎம்எம்கே 3வது இடம். ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் மாங்குடி வந்துருவாரு, அடுத்தது டாக்டர் பிரபு டிவிகே, 3வது இடம் ஏடிஎம்கே. நீங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு 15-17 தொகுதிகள் அதிமுக வந்து இந்த தடவை 3வது இடம். இதுல சார் எனக்கு இவங்க சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து வாக்குகளை பிரிக்கிறது வந்து பாதிப்பாக அமையுமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பல தொகுதிகள்? சார் நார்த் எடுத்துட்டீங்கன்னா, நார்த்ல வந்து பிஎம்கேக்கு ஒரு ஓட் ஷேர் 4.5 to 5 அப்படியே ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு. இதுல நாங்க பார்த்ததுல வந்து லெஸ் தென் 40 years, 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் டாக்டர் அன்புமணிக்கு வாக்களிப்பாங்க. 40க்கு மேல 75 அவங்க வந்து டாக்டர் சீனியர் ராமதாஸ் தான் வாக்களிப்பாங்க. அதனால ஓட் ஷேர் பிரிஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, 1 year ஓட்ஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆக மாட்டேங்குது ஏடிஎம்கேக்கு. ஃபுல்லா 1 year ஓட்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்சாலிடேட் ஆகணும், கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது, பிரியுது. அந்த பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, டிஎம்கேயோட ஓட் ஷேர் நார்த்ல என்ன லாஸ்ட் டைம் எடுத்தா அது அப்படியே வச்சுக்கிறாங்க. நான் 1 years எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க டிஎம்கே. இப்போ இது வந்து பிளஸ் டு டிஎம்கே லைன்ஸ். இங்க இந்த 5வது 5th 5 corner ஃபைட்ல இப்ப சவுத்ல எடுத்தீங்கன்னா மோசம். எந்த தொகுதியும் வந்து முக்கோலத்தோர் தேவரோ சவுத்ல வந்து டிரான்ஸ்பர் ஆகிறது இல்லை. ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் இல்ல ஆக மாட்டேங்குது. மெயினா என்ன பண்றாங்கன்னா, சசிகலா அம்மையார் வந்து அதிமுக ஓட்டை மட்டும் பிரிக்கல, அவங்க மெயினா வந்து டிடிவி தினகரன் மட்டும் பிரிக்கிறாங்க. அப்ப டிடிவி தினகரன் டவுன் ஆயிட்டாருன்னா, அவர் போன தடவை வாங்கின வாக்குகள் அப்ப ஏடிஎம்கே ஓட் ஷேர் குறைஞ்சிடும். இப்ப இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஓபிஎஸ் டிஎம்கே ஜாயின் பண்ண அவர் என்ன பண்றாரு, அவரும் ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்கிறார். அவருக்கும் போகுது, அவர் பக்கமும் அவர் டிஎம்கே கொண்டு போறாரு.
அந்த சைடு பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் பண்றாரு, வைத்தியலிங்கம் அங்க பண்ணிக்கிறாரு. இப்போ இது இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவரபிளா இல்ல, இந்த சவுத்ல ஃபேவரபிளாவே இல்ல. முக்குளத்தூர் ஓட்டு வந்து பிரிஞ்சிருது. இவங்க என்ன ஒரு 1 எனக்கு என்னமோ மேக்ஸிமம் 1.25 to 1.5 வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலா அம்மையாரும் மேக்ஸிமம் 2% மேல போவார். அந்த 2% யாரு வாக்குனா அது ஏடிஎம்கே தான். அது டிஎம்கே வராத ஓட்டுங்க. அது இப்போ டிடிவி வாக்களிச்சவங்க 24ல அது வந்து டிஎம்கே வராத ஓட்டு தான். அது இவங்க பிரிச்சிடறாங்க. இவங்க வந்து பிரிக்கிறதே ஏடிஎம்கே ஓட்டு தான். ஆனா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்தனால கொஞ்சம் முக்குளத்தோர் வந்து ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அது அவங்க வந்து இந்த தடவை டிஎம்கே அது கன்ஃபார்ம்டா தெரியுது. அதனால சவுத்ல ஓட் ஷேரே மாறிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மாறுது. அதான் மெயின் ரீசன். இந்த வட பகுதிகளில் இவர் வாழ்வுரிமை கட்சியும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாமகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வேலை செய்யுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவரும் என்ன சார் பண்றாரு? ஜெனரல் பப்ளிக் போட மாட்டாங்க, நாட் 1 இயர் கன்சல்டேட் ஆகாதுங்க. அவரும் 1 இயர் தான் பிரிக்கிறார். ஆமா, அவர் 1 இயர் பிரிக்கிறான்னு யாருக்குங்க அட்வான்டேஜ்? டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். டிஎம்கே. ஆமா, நீங்க 5 கார்னர் ஃபைட், நீங்க 3 கார்னர் ஃபைட்னா இந்நேரத்துக்கு வந்து டஃப்பா போயிருக்கும். டைப் கார்னர் 4 கார்னர் ஃபைட் ஆச்சு, விஜய் உள்ள வந்தாங்க. அப்புறம் 5 கார்னர் ஃபைட் ஆச்சு. நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல நிறைய கூட்டணி இருந்துச்சுன்னு வைங்க. ஒரு 5 கார்னர் 4 கார்னர் 5 கார்னர்னா ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ரூல் பண்றாங்களோ அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டி சென்டிமெண்ட் டிஎம்கே ஓட்டு வாக்குகள்ல இவங்க 4 பேர் பிரிச்சிடுறாங்க. ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கோம், ஏடிஎம்கே போயிட்டு இருக்கோம், இவங்க 4 பேரும் பிரிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆயிருது? அந்த டிஎம்கே அப்படியே அப்படியே விஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இது யோசனம். பார்த்தா இந்த எலெக்ஷன் டிஎம்கே சம்திங் ஒரு 172 to 178 ஃபைனலா லேண்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். 172 to 178 மேக்ஸிமம். அப்படி ஏதாச்சும் மைனஸ் ஆச்சுன்னா 172 to 173 கண்டிப்பா சீட்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஹையஸ்ட் வந்து 178 தான். 178க்கு மேல ஆச்சுன்னா அப்புறம் வந்து இது ஸ்வீப் தான். ஏன்னா எங்களுக்கே டவுட் ஆகுது, 45% வந்து 9% 10% டிஃபரன்ஸ் வருது. இந்தியா டுடேவே எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்க மாதிரி தான் 45% கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 33% கொடுக்குறாங்க ஏடிஎம்கே சி ஓட்டு. அப்போ அது பார்க்கும்போது மிராக்கிள் ஆகலாம். 10% பெரிய ஸ்வீப் மாதிரி இருக்கு. ஸ்வீப் தான், பெரிய ஸ்வீப் மாதிரி இருக்கு. பட் நம்ம அனாலிசிஸ் மைக்ரோ பார்த்தா லோவஸ்ட் 172 173, ஹையஸ்ட் 178. இதுதான் கம்ஃபர்டபிள் விக்டரி. அப்புறம் இன்னொன்னு வந்து டிஎம்கே will form its government of its own. புரியுது. 137 தொகுதியில இருந்து 139 தொகுதியில் ஜெயிப்பாங்க. தனித்தே அவங்க ஆட்சி தனி பெரும்பான்மையோட அவங்களே ஆட்சி அமைப்பாங்க. அதுல கன்ஃபார்ம். ஸ்ட்ரைக்கிங் ரேட் சொல்லிடுறேன். டிஎம்கே அலைன்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் டாப்ல இருக்கிறது வந்து டிஎம்டிகே 70% ஸ்ட்ரைக்கிங் ரேட். 70%. அடுத்தது காங்கிரஸ் 60-65% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இந்த தடவை, 28 தொகுதி இல்ல. விசிகே 60% ஸ்ட்ரைக்கிங் ரேட், 8 தொகுதி இல்ல, 60-65. கம்யூனிஸ்ட் சிபிஎம் வந்து 3 தொகுதியில இருந்து 4 தொகுதி ஜெயிப்பாங்க. சிபிஐ 2 தொகுதியில இருந்து 3 தொகுதி ஜெயிப்பாங்க. எம்டிஎம்கே அதே மாதிரிதான் இருக்கும், ஒரு 3 தொகுதியில இருந்து 4 தொகுதி.
இந்த அலையன்ஸ்லயே ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து டிஎம்டிகே தான் 70% எடுப்பாங்க. 70% இது அவர்களுடைய பலம்னு சார், இது அவர்களுடைய பலம்னு பாக்குறதா இல்லன்னா டிஎம்கே கூட சேர்ந்ததுனால இப்படி ஒரு பலம் வருதா? அவங்களுடைய பலம்னு இல்ல, அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் 500 1000 வாக்குகள் இருக்கு. பட் நீங்க சென்னை, வெஸ்ட், சேலம், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2000 கூட இருக்கு, 3000 இருக்கு. நீங்க சவுத்ல போயிட்டீங்க, விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், 5000ல இருந்து விருதுநகர்ல 10,000 15,000 ஓட்டு இருக்குங்க, வாக்கு இருக்கு. கோவில்பட்டியிலும் அவங்களுக்கு இருக்கு வாக்கு. சிவகாசியில நிறைய இருக்கு. அது கம்யூனிட்டி பேஸ்டு அங்க மாதிரி உங்களுக்கு லிங்குவிஸ்டிக்ஸ் அங்க வேலை செய்யும் டிஎம்டிகே. அது அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த், டிஎம்கேயோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த். டிஎம்கே 29% வைங்க, 29-30% இந்த 29 வைங்கள, பிளஸ் இவங்களுக்கு ஒரு 4-5% ஆட் ஆச்சுன்னா ஆட் தான் ஆகுங்க. பட் ஸ்ட்ரைக்கிங் ரேட் டிஎம்டிகேக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் புவரா இருக்கு. மேக்ஸிமம் 60 to 65% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, 28 தொகுதி இல்ல. இவங்க வந்து இன்னொரு நேஷனல் பார்ட்டி 27 சீட்ஸ்ல அவங்க ஒரு 10% 15% ஸ்ட்ரைக்கிங் ரேட் தான் வரும். அதை கம்பேர் பண்ணும்போது நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் சந்தோஷப்பட்டுக்கலாம், அதுலதான் சந்தோஷப்பட முடியும் அவங்க. காங்கிரஸ் ஃபேரிங் வெரி பேட்லி இந்த தடவை இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல. பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆமா களத்திலேயே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைபட்டு கொண்டாங்க. கடைசி வரை நீண்டது பேச்சுவார்த்தை, ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள், அவருடைய வருகை தாமதமானது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு அதுல பேசுறதுக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கு களத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறது. ஸ்லிம் மார்ஜின் இருக்கு இல்லைங்க, ஒரு 2% 3% காங்கிரஸ் நிறைய 3-4%, அதெல்லாம் ஸ்விங் ஆகலாம். பல ஃபேக்டர்ஸ் கடைசியில வேலை செய்யும். கடைசி 3 நாள் பல ஃபேக்டர்ஸ் வேலை செய்யும். அதெல்லாம் நம்ம ஓட்டிங் பேட்டர்ன்லாம் பார்த்தா மேக்சிமம் இவங்களும் வந்து ஒரு 70% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வருவாங்க காங்கிரஸ். பட் டிஎம்டிக்கு அவ்வளவு 70 தான், அதுக்கு மேல வராது. என்ன பிசிகே வந்து ஒரு சீட் 2 சீட் டஃபா இருக்கு, அதை வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா முன்னிலை வரலாம். பட் கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும், எல்லா தொகுதி 5 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க, எல்லாம் 3-4-2-3 அவ்வளவுதான் இருக்கு. சிபிஎம் நல்லா பண்றாங்க, என்ன பொறுத்த சிபிஎம் 4 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 தொகுதி ஜெயிப்பாங்க. சிபிஐ தான் மேக்சிமம் 3, மினிமம் 2, இதோட அவங்க கண்ட்ரோல். எம்டிஎம்கே கொடுத்தது அவங்களும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஒரு 80% அவங்க வருவாங்க. 5 சீட் தானுங்க, ஒரு சீட் போகும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க கேண்டிடேட் மொடக்குறிச்சியில லீட்ல இருக்காங்களே, டிஎம்கே இன்னும் மார்ஜின் வரும். எம்டிஎம்கே வந்து சிட்டிங் பிஜேபி தொகுதி வந்து லீட்ல இருக்காங்க எம்டிஎம்கே. பட் ரைசிங் சன் சிம்பிள் அதெல்லாம் இருக்கு, உதயசூரியன் நிக்கிறாங்க, பட் ஸ்டில் அவங்களே லீட்ல இருக்காங்க. சோ பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுங்க, ஒன் சைடா தான் போகுது. அந்த வந்து நம்ம ஒப்பீனியன் போல்ஸ் எப்போதுமேங்க ஒரு 60 to 70% தான் கரெக்டா இருக்கும். 70 மேக்ஸிமம் 80%. ஆனா அந்த இது தெரிஞ்சிரும், ட்ரெண்ட் தெரிஞ்சிரும். ட்ரெண்ட் வந்து இப்படிதான் இருக்குன்னா இப்படிதான் போகும், இது மாற போறது இல்ல. ஒரு 3 நாள்ல மாறாது டிராஸ்டிக்கா. டிஎம்கே அலையன்ஸ் 121, ஏடிஎம்கே அலையன்ஸ் மத்தது அப்படியெல்லாம் மாறாது. இல்லைன்னா 118 170 சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரிலாம் மாறாது. ஒரு டிராஸ்டிக்கா ஒரு சின்ன வேறுபாடு வேணா வரலாம். 5ல இருந்து 6 சீட் மேக்ஸிமம். நம்ம இப்போ 178 கொடுத்துருக்கோம், நாங்க சொல்றது +3 சொல்றோம் சீட்ஸ் 181. பட் மைனஸ் ஆனா -5 சீட்ஸ் சொல்றோம். அப்ப என்ன வருது 173. அதான் 173 to 178 ஹையஸ்ட் போனா 181. அதுக்கு மேல டிஎம்கே கிராஸ் ஆகாது. ஆனா ஏடிஎம்கே இதே தாங்க, இதுக்கு மேல அவங்களுக்கு
இது இல்ல. வாய்ப்பு இல்ல. மெயின் வந்து அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி தனியா போயிருந்தாங்கன்னா டஃப்பா இருந்திருக்கும். டஃப்பா இருந்திருக்கும். ஆமா, அதுக்கான ஒரு பிஜேபி கூட அலைன் பண்றதுல ஒரு மைனஸ். பிஜேபி மட்டும் விட்டுட்டு மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து வலுவா நின்று இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கும். டஃப்பா இருக்கும். பிஜேபி பட் பிஜேபியோட ஓட் ஷேர் எவ்வளவுன்னு தெரியல. 18 வாங்கினாங்க, 18.1. இந்த தடவை less than 4.55% தான் வரும். அது அண்ணாமலை ஒர்க் ஆயிருக்கு கம்ப்ளீட் தமிழ்நாடுல. அண்ணாமலை இல்லாதனால அந்த ஃபேக்டர் பிஜேபி அண்ணாமலை இல்லாதது ஒரு ஒரு நெகட்டிவ் தான் பாஜகவுக்கு இல்லையா? இருக்கு. அது வந்து நீங்க சொன்ன கேட்டீங்கல்ல, கன்னியாகுமரியில எஃபெக்ட் ஆகுது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எஃபெக்ட் ஆகுது. அப்படியா? அங்க எஃபெக்ட் ஆகுது. வெஸ்ட்ல எஃபெக்ட் ஆனா ஓகே. சவுத்லயே நீங்க மதுரையில தான் எஃபெக்ட் ஆகுது, சென்னையில எஃபெக்ட் ஆகுது. சென்னையில படிச்சவங்க முதல்ல பார்லிமெண்ட்ல அண்ணாமலைக்கான வாக்களிச்சவங்கள இந்த தடவை அதான் சொல்றாங்க, அந்த அந்த வாக்கெல்லாம் வந்து விஜய்க்கு போகுது. டிவி கேக்கு போகுது. அவரு வேற விஜய்க்கு ஃபேவரா தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவரு பல்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க மிஸ்டர் அண்ணாமலைக்கு. அவருக்கு தெரியும். அவரு முன்னிறுத்தினாதனால ஒரு மைனஸ் பிஜேபிக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியுங்க. ஆனா பிஜேபி ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. வந்து 2026 அசெம்பிளி எலெக்ஷன் they are not bothered. அவங்களுக்கு நல்லா தெரியும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு. அவங்க இது ஃபுட் செட்டிங் பண்றதே 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 5 சீட் ஜெயிப்பாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே கொண்டு வந்தது அதனாலதான் 5 சீட் ஜெயிப்பாங்க. அவங்க வந்து இந்த அசெம்பிளி எலெக்ஷன் they are not botheredங்க. 2026 வந்து அவங்களுக்கு மேட்டரே இல்ல பிஜேபிக்கு. 2029 தான். அதனாலதான் பாருங்க டாப் லீடர்ஸ் யாருமே நிறைய வரலையே. பிஎம் மோடிஜி வந்திருப்பாரு, வாரத்துக்கு 3 தடவை வந்திருப்பாரு. அமித்ஷா வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க, யாரும் வரலீங்களே. அதே ராகுல் காந்தியும் வரல, இப்பதான் கடைசியில ஒரு 3 தடவை வர்றாரு. பட் அவங்களுக்கு தெரியும் வெற்றி நிச்சயம்னு. மோடி அவர்களுடைய பேச்சை அதை உணர்த்துகிறது. இப்ப நேத்து வந்த பிரதமர் அவர்களுடைய பேச்சை வந்து வெளிப்படையா வந்து அதை தெரியப்படுத்திட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்ட தொடர்ந்து பேசுவோம் சார். மகிழ்ச்சி உங்களுடைய கருத்து கணிப்புகள். வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு எப்படி போகுது, வாய்ப்பு இருந்தா கூட இன்னும் நம்ம பேசலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.